ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கம்பர் எழுதிய கம்பராமாயணம். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். முதல்ல ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். பெயர் கம்பர். காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. சிறப்பு கவியர் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். இது எல்லாமே இவர் சிறப்பித்து பாடிய வரிகள். பாட அறிமுகம். கடவுள் வாழ்த்துல முதல் பாடல் இருக்குது. பாலகாண்டமில் ஆற்றுப்படலம் அப்படின்ற தலைப்பில் 5 பாடல்கள் இருக்குது. ஆற்றுப்படலம் அப்படின்னா என்னென்னா, ஆற்றை பற்றிய படலம் என விரியும். ஆறு பற்றி, அதாவது ரிவர், அதை பற்றி பாடுற படலம். காண்டம் என்றதற்கும் போலவே படலம் என்ற வட சொல்லுக்கும் கூட்டம் என்றே பொருளாயிடும். காண்டம் படலம் இந்த 2 வார்த்தைகளுக்கும் கூட்டம் அப்படின்றது தான் பொருள் அப்படின்றாங்க. இது சங்கேகத்தால் இந்நூல் ஒரு பெரிய வகுப்பினுடைய சிறிய பகுதியை குறிக்கும். பெரிய வகுப்புடைய நூலான சிறிய பகுதியை குறிக்கும் இந்த நூல் அப்படின்றாங்க. கடவுள் வாழ்த்து. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதனுடைய விளக்கம்: எல்லா உலகங்களையும் தாமே படைத்தலும் காத்தலும் அழித்தலும் பொருளாம் அவரே. இந்த எல்லா உலகங்களையும் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இது எல்லாமே இறைவன் தான். இவ்வுலகங்களுக்கெல்லாம் தலைவரான கடவுள் ஆவார். எல்லாமே இந்த கடவுள் தான் இந்த உலகத்தில் படிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கடவுளுக்கே நாங்கள் அடைக்கலம். அப்படிப்பட்ட கடவுளுக்கு தான் நாங்கள் எல்லாரும் சரணடைவோம் அப்படின்றாங்க. அடுத்த தலைப்பு ஆற்றுப்படலம்ல கவிக்கூற்று. ஆசலம்புரி ஐம்பொறி வாலியும் காசலம்பு முளையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்றணி கூறுவாம். இதனுடைய விளக்கம்: மிகவும் குற்றத்தை செய்கின்ற ஆடவர்களுடைய பஞ்சேந்திரியங்களாகும் பானங்களும், நிறைய குற்றங்களை செய்கிற ஆடவர்கள் அவங்களுடைய பானங்கள் ட்ரிங்க்ஸும், அலம்பு முளையவர் இரத்தின ஆரங்கள் ஒன்றோடொன்று தாக்குண்டு ஒளித்தற்கு இடனான தலங்களை உடையாரான மகளிரின் கண்ணன்கிற போர் தொழில் அமைந்த அம்பும். இரத்தின ஆரங்கள் நிறைய போட்டுக்கிட்டு கழுத்தில், அது ஒன்று உரசிக்கிச்சுன்னா எப்படி ஒளி வருமோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிற உடம்பை கொண்ட பெண்களோட கண்கள் போர் தொழில் அமைந்த அம்பு போல இருக்குது அப்படின்றாங்க. சன்மார்க்கத்திற்கு புறம்பே துன்மார்க்கத்தில் செல்லாத, நல்ல வழியிலேயே செல்லுகின்ற, கெட்ட வழியில் போகாத கோசல நாட்டை அலங்கரிக்கின்ற சரையூ நதியின் வர்ணனையை கூறுவோம். கோசலை நாட்டு, இந்த நாடில் நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட நாடை அலங்கரிக்கிறதே இந்த சரையூ நதி தான் அப்படின்ட்டு அதோட வர்ணனையை சொல்கிறாங்க. நாட்டின் வளத்துக்கு இன்றியமையாதது மிக்க புனலே ஆதலாலும். நாட்டோட வளம், வளர்ச்சி, அது எல்லாத்துக்கும் மிக தேவையானது தண்ணீர் தான் அப்படின்றாங்க. அப்புனலை குறைவாக தரக்கூடியது யாரே ஆதலாலும். அந்த தண்ணியை நமக்கு தரக்கூடியது ஆறு தான். நாட்டின் சிறப்பை கூறுவதற்கு முன்னார் கவி ஆற்றின் சிறப்பை கூறுகின்றார். அதனால் நாட்டோட சிறப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கவிஞர் ஆறோட சிறப்பை கூறுகிறாரு. கந்த புராணத்தும் இவ்வாறே கூறப்பட்டுள்ளது. கந்த புராணத்துலேயும் இதே மாதிரி தான் ஆற்றோட சிறப்பை கூறியிருக்காங்க. அடுத்த தலைப்பு மேகம் சென்று கடலில் படர்ந்து மீளுதல். நீரணிந்து கடவுள் நிறந்தவன் ஆரணிந்து சென்றார்களி மேந்தகில் சேரணிந்து முளைத்திரு மங்கைதன் வீரணிந்தவன் மேனியின் மீண்டதே. இதனுடைய விளக்கம்: விபூதியை தரித்துள்ள கடவுளாகிய சிவபிரானது வெண்ணிறத்தையுடைய மேகமானது தான் செல்லும் வானவழியை அணிந்து போய் கடலின் நீரை பருகி, வெள்ளை கலரில் சிவபெருமான் உடம்பு ஃபுல்லாக விபூதியை பூசிட்டு எப்படி வெள்ளையாக இருக்காங்களோ அதே மாதிரி நிறத்தில் இருக்கிற மேகம் அது போகிற வழியெல்லாம் வானத்தை அணிந்து போய் வானத்தை உடுத்திக்கிட்டு கடல் நீரை பருகிட்டு அகிர்குழம்பை அணிந்த தனங்களையுடைய திருமகளை, இது தங்கத்தை சொல்கிறாங்க, தனக்கு வேறொருவருக்கு இல்லாத சிறப்பு உண்டாகுமாறு மார்பில் அணியாக கொண்டுள்ள திருமாலின், இந்த திருமால் வேறு யாருக்கும் இல்லாத சிறப்பு தனக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தங்கத்தை அவரோட மார்பில் அணிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட திருமாலோட திருமேனியை போல கருநிறத்துடன் மீண்டது. அந்த திருமாலை மாதிரியே அந்த மேகம் அந்த தண்ணீரெல்லாம் பருகி கருநீரமாக அமைஞ்சுது அப்படின்றாங்க. அடுத்த தலைப்பு இமயமலை மீது அந்த மேகம் படிதல். பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினால் அம்பின் ஆற்றதும் என்று அகன்குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. இதனுடைய விளக்கம்: மேகம் எழுந்து இமயமலையில் படிந்த தன்மை. இவ்வுலகத்துள்ள கடல், இந்த மேகம் இமயமலை மீது இமயமலை மீது மேலே போய் படிஞ்ச தன்மை கடல் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. சிவபிரானது மாமனார் பானுவால் சூரியனால் வெப்பத்தை அடைந்திட்டான். சிவபிரானோட மாமனார் பானுவால்
அவர் சூரியனால் வெப்பத்தை அடைஞ்சிட்டாரு. ஆதலால் நீரினால் அவ்வெப்பத்தை தணிப்போம் என்று அகல்குன்றின் மேல் பறந்த இமயமலையின் மீது எழுந்துள்ளதை போன்றது. அந்த வெப்பத்தை நீரால் தணிக்கிறதுக்காக மலை மீது இருக்கிற மாதிரி அந்த மேகம் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த தலைப்பு வானம் மழை பொழிதல். புள்ளி மால்வரை பொன்னென நோக்கிவான் வெள்ளி வீழடை வீழ்த்தென தாரைகள் உள்ளியுள்ள எலாமுவந்து ஈயும் அவ்வள்ளி யோரின் வழங்கின மேகம். இதனுடைய விளக்கம்: பெருமையுடைய அவ்விமயமலை பொன்மயமா இருத்தலை பார்த்து ஆகாயமானது அந்த பொன்னை கள்ளி எடுக்கும்படி வெள்ளிமயமான தோன்றுங்கருவியை அதன் நடுவில் வீழ்த்தினார் போல தோன்றும்படி. இந்த இமயமலை அழகாக கோல்டு கலரில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆகாயம் வானம் அந்த கோல்டை தோண்டி எடுக்கிறதுக்காக வெள்ளிமயமான தோண்டுங்கருவி, அந்த தோண்டுங்கருவி மேகம், அதை நடுவில் அந்த இமயமலை மீது வீழ்த்தின மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. கொடுக்குமாறு நமது பொருள் என்ன எங்கு உள்ளது என்று ஆராய்ந்து தம்மிடமுள்ள பொருள்களையெல்லாம் மனமு தருகின்ற வன்மை குணமுடைய மிக சிறந்த வள்ளல்களைப் போல மேகம் மழைத்தாரைகளை வழங்கின. நம்மக்கிட்ட என்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ந்து நம்மக்கிட்ட உள்ள பொருள்களை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுற வள்ளல்களை போல் அந்த மேகம் மழைத்தாரைகளை கொடுத்துச்சு அப்படின்றாங்க. அடுத்த தலைப்பு மழை பெய்ததனார் பெருக்கெடுத்தல். மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன் குடைவேந்தன் புகழ் என ஞானம் முன்னிய நான்மறையாளர் கைத்தானம் என்ன தழைத்தது நீத்தாமே. இதனுடைய விளக்கம்: மானத்தை பொருத்தி தருமத்தை கருத்துடன் கவனித்து பார்த்து மனு தர்மசாஸ்திரன் வழியே நடக்கின்ற குளிர்ந்த குடையை உடைய நல்லற சாட்சியுடைய அரசனது கீர்த்தி போலவும். மானத்தையும் தர்மத்தையும் கவனித்து பார்த்து தர்மசாஸ்திரங்களெல்லாம் கடைபிடித்து ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிற அரசனோட கீர்த்தி போலவும், ஞான வழியே நாடுகின்ற 4 வேதங்கட்கும் உரிமை பூண்ட அந்தணர்களுடைய கையில் கொடுத்த தானம் போலவும். ஞான வழி கடவுள் வழியே நாடுகின்ற 4 வேதம் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம், இந்த 4 வேதங்களையும் கற்ற அந்தணர்களோட கையில் தானம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போலவும் அந்த மழைத்தாரை வெள்ளம் பெருகிற்று. அந்த மழைத்தாரை வெள்ளமாக பெருகி ஓடுச்சு அப்படின்றாங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய லேர்னிங் வீடியோஸ் உங்களோட சேனலுக்கு வரும்.